Episode 5 Tower of Babel. பூமியின் மக்கள் அனைவரும் ஒரே மொழியிலும் ஒரே வார்த்தைகளிலும் பேசிக் கொண்டிருந்த நாட்கள் அது. ஒரு நாள் மக்கள் கிழக்கு பக்கம் பயணம் செய்தார்கள். அவர்கள் சீனார் என்னும் இடத்துக்கு வந்து ஒரு பரந்த மைதானத்தில் தங்கினார்கள். அங்குள்ள ஒருவன் சொன்னான், வாருங்கள், நாம் இடுக்கைகளையும் உருக்கணங்களையும் உருவாக்கி பார்க்கலாம். மற்றொருவர் சொன்னான், நாம் ஒரு பெரிய நகரத்தையும் வானத்தை தொடும் ஒரு உயரமான கோபுரத்தையும் கட்டுவோம். உலகம் முழுவதும் நாம் பெயர் பெற வேண்டும். இல்லையென்றால் நாம் சிதறிப்போய் விடுவோம். அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்யத் தொடங்கினார்கள். அவர்கள் பயன்படுத்தியது கல் அல்ல, எரிக்கப்பட்ட இடுக்கைகள். மாட்டு சுண்ணாம்பையும் அவர்கள் சீமெந்து போல பயன்படுத்தினார்கள். மனிதர்களின் ஒருமைப்பாடு, அவர்களின் முயற்சி, அந்த கோபுரம் உயரமாக வளரத் தொடங்கியது. ஆனால் மேலே இருந்து அந்த மனிதரின் முயற்சிகளை பார்த்த தேவன், அவர்களின் மனதில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஒரே மொழி, ஒரே திட்டம். இது இப்படியே சென்றால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து முடிப்பார்கள் என்று கருதியார். அப்பொழுது தேவன் பூமிக்கு வந்தார். மக்களின் மொழிகளை குழப்பினார். ஒருவர் பேசும்போது மற்றவர் புரியவில்லை. ஒருவரின் வார்த்தைகள் இன்னொருவருக்கு விசித்திரமாக இருந்தது. இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. மக்கள் குழுக்களாக பிரிந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாத நிலையில் அந்த நகரையும் கோபுரத்தையும் கைவிட்டனர். அந்த இடத்திற்கு தேவன் பாபேல் என்ற பெயரை வைத்தார். அதாவது குழப்பம் என்பதை குறிக்கிறது. அங்கே இருந்து தேவன் அவர்களை பூமியின் பல பக்கங்களுக்கு திசை திருப்பினார். moral ஆஃப் த ஸ்டோரி, மனிதர்கள் தேவனை விட்டு விலகி தங்களுடைய பெரிய சாதனைகள் மூலம் பெருமை பெற விரும்பினார்கள். ஆனால் இறைவன் நினைத்தால் மனிதரின் பெரிய திட்டங்களை ஒரு சில வார்த்தைகளால் குழப்பிவிட முடியும். நாம் எதையும் செய்வதற்கு முன் தேவனுடைய திட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்று பார்ப்பதே மிக முக்கியம். இதுதான் பாபேல் கோபுரத்தின் கதை.